விமர்சனத்துக்கே விமர்சனம் செய்தவர்கள் நாங்கள். கருத்து சுதந்திரம் என்பது முக்கியம். நல்ல கதை இருந்தால் எந்த விமர்சனத்தையும் தாண்டியும் வெற்றி நடை போடும் திரைப்படங்கள் அது. எது எப்படி இருந்த பொழுதும் கருத்து சுதந்திரம் என்பது கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். திரைப்படங்கள் வெளிவந்த உடனே திரையரங்குகள்ல முதல் நாள் முதல் காட்சியின் பொழுதே யூடியூப் மூலம் பொதுமக்கள் மற்றும் தனி நபர் விமர்சனங்கள் கொடுக்கும் கலாச்சாரம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். மோசமா படத்திற்கு விமர்சனம் வந்ததால படம் தோல்வி அடைஞ்சிருச்சு, அது தயாரிப்பாளர்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திடுது அப்படின்ற காரணத்தால தயாரிப்பாளர் சங்கம் அண்மையில ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில சமீபத்தில் வெளிவந்த இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா ஆகிய படங்களுக்கு யூடியூபில் விமர்சனம் செய்ததால் பொதுமக்கள் அதை பெருமளவு பார்த்துட்டு படத்தை வெற்றி படமா ஆக்கல, அதனாலதான் படம் சரியா ஓடவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் தங்கள் வளாகங்கள்ல, அதாவது திரையரங்குக்குள்ளேயும் திரையரங்க சுற்றி கொஞ்சம் இடத்துலையும் யூடியூப் சேனல்கள் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க தடை செஞ்சிருந்தாங்க. முதல் நாள் முதல் காட்சி விமர்சனம் செய்யும் நடைமுறை ஒட்டுமொத்தமா வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோரிக்கையை எடுத்துக்கிட்டு புதிய திரைப்படங்கள் வெளியான 3 நாட்களில் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை வெளியிட தடை கோரி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் நீதிபதி சவுந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி, விமர்சனம் என்பது கருத்து உரிமை, பொதுவா அதுக்கெல்லாம் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. விமர்சனம் என்ற பெயர்ல அவதூறு பரப்பினால் காவல்துறை கிட்ட புகார் கொடுங்க, அவங்க அதை பத்தி விசாரிச்சு அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படின்ற கோணத்துல அவர் தீர்ப்பு வழங்கி இருந்தார். பல சின்ன திரைப்படங்கள் இந்த மாதிரி விமர்சனங்களை பார்த்துட்டு பொதுமக்கள் வெற்றி அடைய செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நல்ல கதைகள் பொதுமக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. நல்ல படம் எப்படி இருந்தாலும் பொதுமக்களிடையே சென்றடையும். விமர்சனம் எல்லாம் அதுக்கு அப்புறம்தான். திரைப்பட விமர்சனம் என்பது இப்ப வந்தது இல்லை, இது அந்த காலத்திலிருந்தே பத்திரிகையிலிருந்து இருக்கு. அது மக்களுக்கு ஒரு செய்தி தருது, அவ்வளவுதான். நீங்க விமர்சனம் பண்ணனாலதான் படம் ஓடல அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்பும்படியா இல்லை. அதற்கு நீதிபதியும் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கார். விமர்சனம் தரும் யூடியூபர்ஸும் தனி மனித தாக்குதல் அதுல எல்லாம் இப்ப ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. விமர்சனம் கொடுக்குறீங்களா, அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, அதுல உள்ள பிளஸ் மைனஸ் அதெல்லாம் சொல்லுங்க. மிகைப்படுத்தி எதையும் நீங்க சொல்லக்கூடாது. ஒரு படம் வெளிவந்த உடனே போட்டி போட்டுக்கிட்டு நான் தான் முதல்ல கொடுக்கணும், நீ தான் முதல்ல கொடுக்கணும்னு நீங்க செய்யற சின்ன சின்ன தவறுகள் இந்த அளவுல கேஸ் நடத்துற அளவு கொண்டு போய் விட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த நடிகர்களுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கெல்லாம் விமர்சனம் வந்திருக்கு சமீப காலங்கள்ல. அதெல்லாம் இருக்கக்கூடாது. எது எப்படி இருந்த பொழுதும் கருத்து சுதந்திரம் என்பது மக்களிடையே இருக்க வேண்டும் என்பதையே மீண்டும் சட்டம் நிரூபித்திருக்கிறது. சமீபத்தில் வெளியான அமரன் திரைப்படம் இராணுவ வீரர்கள் அனைவரையும் போற்று விதமா இந்த படம் விமர்சனம் செஞ்சதால வெற்றி பெற்றுச்சு, அவங்கள போற்றும் விதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நம்ம இராணுவ வீரர்களை எப்பயுமே போற்றுறோம், அதை நினைவு கூறணும், திரும்பவும் அதை ரிவைண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருந்தது. அதுக்கு இந்த விமர்சனம் பெரும் உதவியா இருந்ததுன்னு சொல்லணும். விமர்சனம் பண்ணலாம், மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. அதை மட்டும்தான் யூடியூபர்ஸ்க்கு நாங்க சொல்றோம். கங்குவா படம் விமர்சனம் வந்த பிறகுதான் இந்த கேஸே வந்திருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு செலவு பண்ணி படம் எடுத்திருக்கோம், நம்ம சூர்யா சார் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாரு, ப்ரமோஷன்லாம் அதுக்கு பலமா பண்ணாங்க, அது எல்லாம் நம்மளுக்கும் தெரியும், எல்லாம் சரி. ஆனா அந்த படத்தோட மைனஸ் என்ன, அதுல இருக்க சவுண்ட் எஃபெக்ட்.
காதை கிழிக்கிற மாதிரி தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் இருந்தது. அதை படம் பார்த்த ஒவ்வொருவருமே உணர்ந்திருக்கிறோம். அந்த அளவில் இருந்தனால தான் அந்த விமர்சனமும் அதிக அளவில் அந்த படத்துக்கு பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சொந்த படம் எடுத்தீங்க, எல்லா காசும் போட்டீங்க, இன்னும் அதுக்கு மேலே வரணும்னு பார்த்து ப்ரமோஷன் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இருந்தாலும் நல்ல படம் கொடுத்துருந்தீங்கன்னா மக்கள் இன்னும் உங்களையே கொண்டாடி இருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல சிறிய பட்ஜெட் படங்கள் விமர்சனத்தால் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு என்பதை மறுக்க முடியாது. பலருக்கும் அதால் வாழ்க்கையே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த திரையுலகத்தில். இந்த காலத்தில் ரிவ்யூ என்ற பெயரில் இருக்கிற அனைத்துமே சொல்கிற மாதிரி ஆகிடுது. படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் யூடியூபர்ஸ். அது வரும் தலைமுறைக்கு நல்லது. இந்த கருத்து சுதந்திரம் இதெல்லாமும் ஓரளவுக்கு தான் இருக்கணும். அந்த அளவுல பார்த்துக்கிறது யூடியூபர்ஸ்க்கு நல்லது. இது போன்ற தகவல்களுக்கு கிங் வாய்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.